மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சீமான் அண்ணாச்சி சொன்ன மாதிரி மான் கறி ஊறுகாய் பண்ண போறோம். கம் ஆன். ஸோ இதுல என்னென்ன போட போறேன் அப்படின்னா, எண்ணெய், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1/4 கிலோ மான். கல்லுப்பு இருந்தால் போட்டுக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ண போறோம். நம்ம ஒரு 25 மினிட்ஸ் கிச் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு, சாஃப்டா பண்ணிட்டேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடுகு நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பிக்கலுக்கு நிறைய கடுகு தேவை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் கருவேப்பிலை போட்டா. அப்புறம் வரமிளகா, கொஞ்சம் காஞ்ச மிளகா. இப்போ இது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த வெந்திருக்க மான் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகா பொடி, அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே கொதிக்க வைக்கணும். இந்த ஊறுகாய்னாலுமே இந்த பொடி இல்லாம ஒரு ஊறுகாய் பண்ணவே முடியாது. இது என்னன்னா, கடுகு, சீரகம், வெந்தயம் 3யும் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து மணம் வர வறுக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில வந்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி 1க்கு 2 நல்லா சாஃப்டா அரைச்சு 1 டீஸ்பூன் அப்படி இதுல நீங்க பார்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது அழகா அப்படியே அது மேல தூவி விடணும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனா போட்டுக்கிறேன். தண்ணி வந்து வத்தி அப்படியே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம அந்த மசாலா போட்டோன்னு அப்படியே குயிக் ஆயிடுச்சு. போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சுட சுட மணமா மான் பிக்கல் ரெடி. ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடலாம்.